ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 25க்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிக்கலாம். 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, 25 விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்கும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எல்லா டீட்டெயிலுமே கிளியராக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்டு பாருங்கள். நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. அந்த ஸ்கீமில் உங்களுக்கு என்ன போஸ்ட்டுன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு, அப்படி இல்லைன்னா எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எனி கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகே, ஆனால் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 13,500 சேலரி. ஓகேங்களா? இன்னொன்று எஸ்பிஹெச்ஐ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க. இதே சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட் இல்லை எனி கிராஜுவேட்டு, அது கூட வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் வந்து முடிச்சிருக்கணும். அதே தான் வந்து கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டென்டல் சர்ஜனுக்கு பிடிஎஸ் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட், அதுக்கு வந்து 10th வந்து படிச்சிருந்தாலே போதும். டென்டல் ஹைஜீனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 13,800 சேலரி. இந்த நடுவில் போட்டிருக்கிறதெல்லாம் வேக்கன்சிஸ், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஆடியாலஜிஸ்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எதுலன்னா ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் பேத்தாலஜியில் முடிச்சிருக்கணும். 23,000 சேலரி. நியூட்ரிஷன் கவுன்சிலர், அதுக்கு வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும். சைல்டு நியூட்ரிஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஐடி கோஆர்டினேட்டர், அதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஐடி, அப்படி இல்லைனா பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், அந்த போஸ்ட்டுக்கு எம்பிபிஎஸ்ஸோ இல்லை டென்டலோ ஆயுஷோ இல்லை பாராமெடிக்கல் டிகிரியோ வந்து கேட்டிருக்காங்க. வித்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் மாஸ்டர் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேடியோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும். ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு தேட்டர் அசிஸ்டண்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நர்சிங் அட்டண்டன்ட் பார்த்தீங்கன்னா நர்சிங் அட்டண்டன்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கணும். ஓடி டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன்ட்டுக்கு, அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாபுக்குமே ஒரு விதமான குவாலிஃபிகேஷன், அதான் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து ப்ளேஸ் ஆகலாம். டோட்டலாக 38 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 17 விதமான வேக்கன்சிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 25 விதமான வேக்கன்சி சொன்னீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து திருநெல்வேலி nic.in அப்படின்ட்டு ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதில் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் 25 கேட்டகரிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் போஸ்ட் த்ரோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலி, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நேமு, அப்புறம் உங்களோட ஃபாதர் டீட்டெயிலு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. 2 பேஜ் தான், ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11 மாதம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதும் அதே தான். இதில் வந்து நிறைய விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டா அசிஸ்டண்ட்டு, ப்ரோக்ராம் மேனேஜரு, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிளீனர் போஸ்ட்டு. இதுக்கு வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ரீசெண்டாக கோர்ட்டுக்கும் சரி ரயில்வேல இருந்தும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியுமே நம்ம சேனலில் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ இதற்கு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் இது வந்து ஆஃப்லைனில் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நான் கொடுக்குறேன். இது வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு தான், கடலூருக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு டெம்பரரியான ஜாபு. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு
ஒரு 5 டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த திருநெல்வேலி இது மட்டும்தான் ஆன்லைனு, இது கடலூர் வந்து ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் போஸ்ட் கவரில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில்அப் பண்ணி. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த திருநெல்வேலியில் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜனவரி 27 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கடலூருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பிப்ரவரி 8 வரலாம் டைம் கொடுத்துருக்காங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து ஒரு வாட்டி வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்